ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாண்டிய ஸ்டோர்ஸ் பார்க்க போகிறோம். பாண்டிய ஸ்டோர்ஸில் நம்ம ராஜியும் நம்ம மீனாவும் வந்து நிற்க எல்லாரும் 1008 கேள்வி கேட்குறாங்க. ஆட்டோவில் வரும்போதே இதெல்லாம் யோசிச்சிருக்க கூடாதாம்மா அப்படிங்கிற மாதிரி இருந்து அச்சோ போச்சே விட்டுட்டோமேன்னு சொல்லிட்டு இல்லை நாங்கள் நகை எடுக்க போனோம் அப்படின்னு அப்போதைக்கு தோணுன ஐடியாவாக சொல்லிட்டாங்க. சொன்னோடனே சரி அப்போ இப்போ தான் போவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு கிளம்பலாம். ரூம்க்கு வந்தோடனே நீங்கள் கண்டிப்பாக அங்கே போயிருக்க முடியாது, ஏன்னா கள்ளச்சாவி போட்டு திறந்தீங்களா, சாவி தான் என்கிட்ட இருக்கேன்னு சொல்லி கிண்டல் பண்ணுறாரு நம்ம கதிர். இந்த கிண்டலுக்கு ஒன்றும் குறைச்சல இல்லை. ஒரு பொண்டாட்டியை காணும்னு தேடினியா அப்படின்னு ஒரு டெரர் லுக்கை பார்த்தாங்க. கடத்தினது அண்ணம்மா எப்படிமா அவர் தேடுவார் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தெல்லாம் சொல்கிற மாதிரி இருக்குமே, சொல்ல வேணாம்னு சொல்லிட்டு அப்படி இப்படின்னு சமாளித்தாங்க. நாங்கள் கொல்லப்புறம் பூட்டியிருக்கான்னு போனோம், நான் பார்க்க போனோம் அப்படின்னாங்க. ஏன் அப்படி பண்ணுறீங்க, ஏன் வீட்டை அப்படியே தூக்கியாக எடுத்துகிட்டு போயிட்டு போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சரிங்கப்பா வாங்கப்பா சீக்கிரம் கிளம்பிட்டு வாங்க பண்ணோன்னு எல்லாரும் மேக்கப் போட்டு வேறு லெவலில் ரெடி ஆகிட்டாங்க. திடீர்னு ஒரு கோயிலுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. தங்கமயிலுக்கு கல்யாணங்கிறாங்க. அடப்பாபிக்கெல்லாம் பொசுக்குன்னு வச்சிட்டிங்களே. ஆமாம், இந்த கல்யாணத்தில் எத்தனை ஹிஸ்ட்ரியாக வைப்பீங்க, எவ்வளோ நாளைக்கு இழுப்பீங்க, சீக்கிரம் முடிங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் கோயிலுக்கு கூப்பிட்டு போனோன்னு கல்யாணம்னு சொன்னோன்னே ஹாப்பியாக இருக்காரு. யாருன்னு பார்க்குறீங்களா, வேறு யாருங்க, நம்ம சரவணனும் நம்ம தங்கமயிலும் தாங்க. ஒரு வழியாக நிற்க வச்சு உட்கார வச்சு மந்திரம்லாம் ஓத ஆரம்பிச்சிட்டாங்க. மந்திரம் ஓத சொல்ல ஆரம்பித்தோடனே கடைசியில் பார்த்தா கல்யாணத்தை முடிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி. கடைசியில் தாலி கட்டி முடித்தோடனே அவ்வளோ சந்தோஷம், ஆனந்தம். எதையோ சாதித்த தேஜஸ் மூஞ்சில் தெரியுதுன்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இருக்கட்டும்ப்பா, ரொம்ப நாள் கழிச்சு கல்யாணம் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லைங்க, அடுத்து யாருக்குன்னு சொன்னோடனே வெக்கப்படுறாராமா. யாருன்னு பார்க்குறீங்களா, நம்ம கோமதி அம்மாவோட தம்பி. சரிப்பா சீக்கிரம் வந்து கல்யாணத்தை முடிச்சிருங்கப்பா, அவரும் பாவம் இல்லை, அவரும் சின்ன வயசு பிள்ளை இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் இப்போயாவது என்னை பற்றி யோசிச்சிங்களேன்னு சொல்லிட்டு அவரும் கிண்டல் பண்ணி சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாரும் மாற்றி காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.